ஒரு மனிதருக்கு உபசய ஸ்தானத்துல லாபத்துல இந்த குரு இருக்கிறான். நல்லா பாருங்க, உபசய ஸ்தானத்துல லாபத்துல இந்த குரு இருப்பதால் எல்லாமே ஜெயமா மாறும். ஒண்ணும் இல்லைங்க, குரு உங்களுக்கு பாருங்க இங்கெல்லாம் பாக்குறாரு. இப்ப 11ஆம் இடத்துல இங்க அவர் பாப்பாரு, 3ஆம் இடத்தை வெற்றியை பாக்குறார். அடிச்சு கலப்புங்க. 5ஆம் பார்வை சூப்பர் பார்வை, சிறப்பு பார்வை. ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த சனிபான குரு பார்த்தாரு பாத்தீங்களா? இப்ப குரு பார்க்க நல்லது, சனிபான இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. போன ஜென்ம கர்மாவை இந்த ஜென்மத்துல கழிக்கணும்னா குரு வேணும். குரு இல்லாம கழிக்க முடியாது. நம்ம ஏதாச்சும் முன்பாட்டம் பண்ணிட்டு போயிருப்பாரு, ஆனா குரு பார்த்துட்டா அந்த தோஷம் கழிஞ்சிடும். இந்த பிறவி எடுத்தது தோஷத்தை கழிக்கதான் பிறந்ததுன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடத்துல குரு வந்தா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். ஏன்னா கடகத்துல இருக்குது. நேராக 5ஆம் இடத்தை பாக்குது. அப்ப கண்டிப்பா ஒரு பதவி உயர்வோ, பணம், பொருள், நகை சேமிப்பு எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுத்துருவாரு. அப்ப இந்த குரு பயிற்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு தேடி வரும். கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, வேலை இல்லை, திருமணம் நடக்க மாட்டேது, குழந்தை பாக்கியம் தாமதமாகுது, பூர்வீகத்துல ஒரு வழக்கு இருக்குது, நான் நிம்மதியா இருந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது அப்படிங்கிற எத்தனை பேர் நீங்க ஃபீல் பண்றீங்க? கன்னிராசி என்பர்களே, அவங்க எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணாங்க. இமே சனிபான பார்த்துட்டார், நிம்மதி கிடைக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். கண்டிப்பா இந்த குரு பகவானுடைய உச்சமான குரு பயிற்சி எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சத்துல வந்து உட்கிறாரு. கடகத்துல புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல வர்றாரு. எப்ப? கரெக்டா ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அம்மன் அருடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், இந்த குரு பயிற்சி வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம எடுக்கிறோம். எல்லாருமே நீங்க குரு பயிற்சி எல்லா வீட்லயும் பார்த்துருப்பீங்க, எல்லா சேனல்லையும். ஆனா இது வித்தியாசமான ஒரு காலகட்டத்தை நம்ம பேச்சு எடுக்க போறோம். குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு? இப்ப குரு பகவான் ஒண்ணும் இல்ல, புனர்பூசம், பூசம், ஆயில போவார். அப்ப என்னென்ன யோகம் உங்க ராசிக்கு எப்படி வேலை செய்யும், இதையும் நம்ம எடுக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைகள் வரும்பாங்க. எப்படி? ஒருத்தருடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. அப்ப இது உச்சமான குருவா வர்றாரு. அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதுக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான ஒரு பதிவும் இதுல நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம். அன்பார்ந்த கன்னிராசி என்பர்களே, பொதுவாக கன்னிராசி கால சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னிராசி. எப்போதுமே சரி, கன்னிராசிக்காரங்க இதுலையுமே ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பாக, ஒரு இளமையான, எப்படி இளமையான, எல்லாத்துலயும் திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னிராசி மட்டும்தாங்க. கன்னிராசியில பிறந்தா எதுவுமே சரி பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. அறிவாளிகள் எல்லாமே கன்னிராசியில பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், அப்படிப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு தயவு செய்து சொல்றேன், இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி எப்படி லாபத்துல குரு, லாப குருவா வர்றதுனால என்ன லாபம் கிடைக்க போகுது, இதுக்கான பதிவு தாங்க அது. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறாரு. எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ விடவே மாட்டாங்க. நமக்கு ஏதாச்சும் யோகம் வராதா, எல்லாருமே ஜாதகனோட எடுத்து வேகமா பார்ப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சுபகரங்க அவரு. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்குன்னா குரு பகவான் வந்து பார்த்துட்டு அந்த தோஷம் நிவர்த்தி. போன ஜென்ம கர்மாவை இந்த ஜென்மத்துல கழிக்கணும்னா குரு வேணும். குரு இல்லாம கழிக்க முடியாது. நம்ம ஏதாச்சும் முன்பாட்டம் பண்ணிட்டு போயிருப்பாரு, ஆனா குரு பார்த்துட்டா அந்த தோஷம் கழிஞ்சிடும். இந்த பிறவி எடுத்தது தோஷத்தை கழிக்கதான் பிறந்ததுன்னு அர்த்தம். அப்ப ஜாதகத்தை பாருங்க, தசாபத்தியை பாருங்க, குரு எப்படி இருக்காரு மட்டும் நீங்க பாருங்க, வேற எதையும் பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த குரு சனி எத்தனை பேர் இந்த குருவாலையும் சனியால பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அவங்கெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்காக. ஏன்னா சனி பகவான குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப அந்த சனியுடைய தாக்கத்தை அவர் குறைக்கதான் பார்ப்பாரு. அப்ப நிறைய பேர் இந்த சனி பிடியில பிடிச்சி அப்படியே குழப்பத்துல போய் இருக்கீங்களா, அவங்களாம் இந்த வீடியோ எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. கன்னிராசி என்பது ஓப்பனா சொல்றேன், இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கையான வெற்றியான. எல்லாருமே ஜாதகத்தை பாருங்க, செக் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வரும். ஏன்னா அந்த உச்சமான குரு நல்லதை செய்யும், கெட்டதை கொடுக்காது. அப்படியே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா தேடி வரும்.
ஏன்னா உங்களுக்கு குரு எத்தனை வீட்டதி தெரியுமா? நல்லா பாருங்க, 4ஆம் வீட்டதிபதிங்க. குடும்பம், ஒழுக்கம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே இந்த குரு பகவான் தான். எப்படி நம்ம நிம்மதியா இருக்கணும், நம்ம சுகமான ஒரு வாழ்க்கை வேணும், குரு பகவானை பார்க்கணுங்க. அடுத்து 7 திருமணமாகுமா ஆகாதா? எப்படி திருமணமாகுமா ஆகாதா? மக்கள்கிட்ட எப்படி நல்ல பேர் இருக்கும், நம்ம என்ன செய்யணும், என்ன இதுல போனா நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல ஒரு மனிதனுக்கு 7ஆம் இடம் முக்கியமான பாவம். அதுக்கு அதிபதி எங்கேயுமா வர்றாரு? 11ஆம் இடத்துல வர்றாரு. கன்னிராசி அனைவருமே ஜாதகம் நோட்டத்துக்கு ரெடியா இருங்க. உங்களுக்கு யோகம் இருக்கு, ஏதோ ஒரு யோகம் கண்டிப்பா இந்த குரு பேச்சுல கண்டிப்பா வேலை செய்யும். இதை எழுதியே வச்சுக்கோங்க. கன்னிக்கு லாப குருவா வர்றதுனால் இந்த லாபம் என்ன வேலை செய்யும் நல்லா பாருங்க. அவருடைய பார்வைக்கும் அதுக்கான பதிவு இருக்கு. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன யோகம் இந்த பதிவுல கண்டிப்பா இருக்கு, பாத்துக்கோங்க. ஒண்ணும் இல்லைங்க, குரு உங்களுக்கு பாருங்க இங்கெல்லாம் பாக்குறாரு. இப்ப 11ஆம் இடத்துல இங்க அவர் பாப்பாரு. 3ஆம் இடத்தை வெற்றியை பார்க்கிறார். அடிச்சு கலப்புங்க. 5ஆம் பார்வை சூப்பர் பார்வை, சிறப்பு பார்வை. ஒண்ணும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த சனிபான குரு பார்த்தாரு பாத்தீங்களா? இப்ப குரு பார்க்க நல்லது. சனிபான இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை. கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, வேலை இல்லை, திருமணம் நடக்க மாட்டேது, குழந்தை பாக்கியம் தாமதமாகுது, பூர்வீகத்துல ஒரு வழக்கு இருக்குது, நான் நிம்மதியா இருந்து 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது அப்படிங்கிற எத்தனை பேர் நீங்க ஃபீல் பண்றீங்க கன்னிராசி என்பர்களே? அவங்க எல்லாத்துக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. சனிபான பார்த்துட்டாரு, நிம்மதி கிடைக்கும். 5ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு, உங்க மன நிம்மதி கொடுத்துருவாரு. ஏன்னா வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க, கடன் இருக்கீங்க, பகையில் இருக்கீங்க, எதிரி இருக்கு, வம்புல வழக்கு நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா கண்ட சனி, நான் சொன்னல, சனி பகவானை பிடிப்பட்டவங்க அனைவருக்குமே இப்ப விமோச்சனம் குரு பகவான் கொடுத்துருவாங்க. ஆனா ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும், இதை மறந்துடக்கூடாது. என்னடா அவர் சொன்னாரே இப்ப நல்லது நடக்குன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்க கூடாது. ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும், அதனாலதான் ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஏன்னா குரு ஸ்ட்ரைட்டா சனி பகவான் 9ஆம் பார்வையை பார்க்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. அதனால சொல்றேன், ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப எல்லாமே யோகமா இருக்கும். ஏன்னா நல்ல வேலை இல்லை, படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புக்குள்ள ஒரு மந்தமா இருந்தது, சோம்பேறியா ஒரு மந்தமா உங்க எதுவுமே ஒரு சிந்தனை இல்லாம நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. நான் எழுதியே கொடுத்துருவேன். கன்னிராசிக்கு நிறைய சிந்தனை இல்லை. ஒரு வீடை விற்க முடியல, இடத்த விற்க முடியல, மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, தொழில் சரியா இல்லை, எல்லாமே ஒரு குழப்பத்துல போனது யாருன்னா சிம்ம இந்த கன்னி. இப்ப ஏன் தெரியுமா நான் நல்ல பலன் சொல்றேன்? காரணம் சொல்லிடுறேன். ஒரு மனிதருக்கு உபசய ஸ்தானத்துல லாபத்துல இந்த குரு இருக்கிறான். நல்லா பாருங்க, உபசய ஸ்தானத்துல லாபத்துல இந்த குரு இருப்பதால் எல்லாமே ஜெயமா மாறும். ஒண்ணும் இல்லை, இப்ப உங்க மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸை எடுத்து இப்ப நடத்தினா அவருடைய பார்வை பாருங்க, சனி பகவான் நட்சத்திரத்தை வாங்கி பார்ப்பாரு, அது புதனுடைய நட்சத்திரத்தை வாங்கி பார்ப்பாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ராசி அதிபதி சாரத்தை வாங்கி பார்ப்பாரு. மேக்சிமம் அதுவும் குருவோட சாரத்துல வாங்கி பார்க்க நேரம் 3ஆம் இடத்தை பார்க்கணும். உங்க உள்ள கேஸ் நிவர்த்தி ஆகும். 3ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார், அந்த கேஸ் பிரச்சனை சரியாகும். ஏன்னா 3ஆம் இடத்தை வெற்றி தானே, சகோதர உறவு, நல்ல ஒரு பாசம், அன்பு, பிரிஞ்சிருந்த சரவெல்லாம் ஒன்னா சேருவீங்க. இது கண்டிப்பா எழுதி வச்சுங்க. பேனா மூலமாக எந்தெந்த பிசினஸ் இருக்கோ, தொழில் இருக்கோ, அது எல்லாமே சூப்பரா இயங்க ஆரம்பிச்சிடும். செல்போன், கலை, இசை, இந்த துறையெல்லாம் சூப்பரா இருக்கும். தகவல் தொடர்பு, எழுத்து கணித சம்பந்தப்பட்ட எல்லா வேலையுமே இயங்க ஆரம்பிச்சிடும். அவர் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொல்றேன், சிறு வேலை இடமாற்றம் நடந்தே தீரும். இது எழுதியே வச்சுக்கோங்க. மெயினா வெளிநாட்டை வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் தேடி வரும். காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம், ஏன் வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் வரும், எதுக்காண்டி சொல்றீங்க? ஒரு மனிதனுக்கு 11ஆம் இடத்துல குரு வந்தா பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். ஏன்னா கடகத்துல இருக்குது, நேரா 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப கண்டிப்பா ஒரு பதவி உயர்வோ, பணம், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுத்துருவாரு. அப்ப அந்த குரு பயிற்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு தேடி வரும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. படிப்புக்குள்ள நல்லா இருக்கும், கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே தேடி வரும். திருமண வாழ்க்கைக்கு எந்த ஒரு கெட்டதும் இந்த குரு பயிற்சி கொடுக்கவே கொடுக்காது கன்னிராசியை பொறுத்தவரை. ஏன்னா திருமணங்கள் கைக்கூடி வரணும், அது காதல் திருமணம், 2ஆவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும். ஒன்றும் இல்லை, இப்போ வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா, பூமி வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் உங்க பக்கம் தேடி வரும். ஏன் வாங்குவீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? நேராக பாருங்க, சனிபவனுடைய பார்வை நல்லா பாருங்க. இந்த குரு பகவானும் சனிபவனை பார்க்கறாரா? நேரம் 4ஆம் இடத்தை யாரு பார்க்கறது? இந்த சனிபவன் 10ஆம் பார்வையா சிறப்பு பார்வை கொடுக்குறாரு பாருங்க, நேரா கொடுக்குறாரு பாருங்க. அப்ப அப்பா சொத்து, அம்மா சொத்து, வீடு, இடம், பூமி எல்லாமே அமையணும். இந்த குரு பயிற்சி கண்டிப்பா அது வேலை செய்யும், கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். இதை மாத்தி எழுதியே வச்சுக்கோங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை, திரும்ப வாழ்க்கை சூப்பராகும். வெளிநாட்டு உள்ளவங்க இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏன்னா வெளிநாடு வெளியூருக்கு தான் ஃபர்ஸ்ட் நல்ல பலன் இருக்கு, பாத்துக்குங்க. இதையும் தாண்டி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். மேல் படிப்பு, பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் படிப்புகளில் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், லாபத்தை பொருளாதாரம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா இந்த குரு பயிற்சி கண்டிப்பா வேலை செய்யும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார், நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். இப்ப நட்சத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட முதல் நட்சத்திரம் உத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், திறமையான குணமும், அறிவான குணமும் நிறைய இருக்கும் உத்திரத்துல பிறந்தாவே.
இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக அடைவீங்க. வெளிநாடு யோகமோ, வெளியூர் யோகமோ நல்லா சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு. யார் உத்திரத்தில் பிறந்தவருக்கு நல்ல டைம் பக்கா வேலை செய்யும். அதே மாதிரி பாருங்க, இந்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க எப்போதுமே சரி குடும்பத்தை பற்றியும் ஃபேமிலியை பற்றியும் ரொம்ப சிந்தனை வரும். நிறைய கற்பனை கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக அந்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க இருப்பீங்க. இனிமேல் எது வந்தாலும் பயப்படாங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு யோகம் தேடி வரும். லாபத்துல குரு இருக்கிறார். அப்ப மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன், வெளிநாடு, வெளியூர், புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் அஸ்தனத்தில் சூப்பரா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை, பட்டை கலப்புவீங்க. உணவு சார்ந்த துறை சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்தில் பண்ணுவாங்க. எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் பயப்படாங்க. சித்திரத்தில் பண்ணுவாங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடா, வெளியூரா, படிப்புகளில் முயற்சியா, வெற்றியா எல்லாமே தேடி வரும். நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சித்திரத்தில் பண்ணுவாங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். ஏன்னா எதுவுமே கெட்ட விஷயம் சித்திரத்தில் பெருசாக நடக்காது. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா சூப்பரா வேலை செய்யும். வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.